Hello everyone, welcome to our channel. இந்த வீடியோ ICWA ஃபைனல் குரூப் 3 எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்காக நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். குரூப் 3ல மொத்தம் 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதில் நம்ம இப்போது ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் டெசிஷன் மேக்கிங் பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி டாபிக். அதில் வந்து வாட் இஸ் த நெக்ஸ்ட், அதில் ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லைஃப் சைக்கிள் காஸ்டிங். What is life cycle costing? Life cycle costing என்ன அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட்டுக்கோ இல்லை ஒரு ப்ராஜெக்ட்டுக்கோ டோட்டல் அதோட லைஃப்பில் எவ்வளோ காஸ்ட் இன்கர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அந்த ப்ராடக்ட்டோ இல்லை அந்த ப்ராஜெக்டோ ஃபர்தராக வாங்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் லைஃப் சைக்கிள் காஸ்டிங். இது வந்து எதுக்காக இதை மெயினாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்காக இது ஒன் ஆஃப் த டூலாக நம்ம யூஸ் பண்ணுறோம் லைஃப் சைக்கிள் காஸ்டிங்கை. எப்படி வந்து இது டெசிஷன் மேக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைஃப் சைக்கிள் காஸ்டிங் ஓவராலாக அந்த ப்ராடக்டில் என்ன காஸ்ட் இன்கர் பண்ண போகிறோம், அந்த த்ரூ அவுட் ஒரு எஸ்டிமேட்டட் லைஃப் இருக்கும். ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா, ஒரு ஃப்ரிட்ஜ் அப்படின்னா அதுக்கு வாட் இஸ் த எஸ்டிமேட்டட் லைஃப், அது இவ்வளோ வருஷம் வரும், 10 இயர்ஸ் வரும், 15 இயர்ஸ் வரும் அப்படின்னா அதுக்கு என்ன காஸ்ட் நம்ம இன்கர் பண்ண போகிறோம். ஒன் டைம் காஸ்ட் மட்டும் இல்லாமல் கண்டினியூஸாக அந்த 15 இயர்ஸ் அது ரன் பண்ணணும் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி அந்த மாதிரி வாட் எவர் த ரன்னிங் காஸ்ட் வேர் என்டையர் இருக்கும். என்னெல்லாம் காஸ்ட் இன்கர் பண்ண போகிறோமோ எல்லா காஸ்ட்டையும் அக்குமுலேட் பண்ணி பார்த்து அதுலேருந்து நம்மளுக்கு என்ன எதுவும் ரெவென்யூ வருமா, வரதா இருந்ததுன்னா வாட் இஸ் இட் அப்படிங்கிறத ரெண்டுத்தையும் சேர்த்து கம்பேர் பண்ணி காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இல்லையா, இந்த ப்ராடக்டை வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறதோ, இல்லை ஒரு ப்ராஜெக்டை எடுத்துக்கலாமா வேண்டாமா, இதுலேருந்து நம்மளுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டோ நம்ம இன்கர் பண்ணக்கூடிய காஸ்ட் வந்து ஹவ் இட்ஸ் கோயிங் டு மேட்ச், அது நம்மளுக்கு ப்ராஃபிட்டபிளாக இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இது ஒன் ஆஃப் த டூல்னு நம்ம சொல்கிறது லைஃப் சைக்கிள் காஸ்டிங். இதை ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் காஸ்ட் இன்கர் பண்ணுவோம் நம்ம, ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும் ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு ப்ராஜெக்டோ இது பண்ணுற போது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கும், டிசைன் காஸ்ட் இருக்கும், மேனுஃபேக்சரிங் காஸ்ட் இருக்கும், ப்ரமோஷனல் காஸ்ட் இருக்கும், மார்க்கெட்டிங் காஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறமா வந்து கஸ்டமர் சர்வீஸ் இருக்கும். ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து கஸ்டமருக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவோம் இல்லையா, அந்த காஸ்ட், அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் காஸ்ட் இருக்குது. ஸோ இது எல்லா காஸ்ட்டுமே வந்து கன்சிடர் பண்ணிட்டு தான் நம்ம ஒரு டெசிஷனுக்கு வந்தாகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ் ஆஃப் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள். ப்ராடக்ட் லைஃப் சைக்கிளில் மொத்தம் 4 ஃபேஸ் இருக்குது. இன்ட்ரொடக்ஷன், க்ரோத், மெச்சூரிட்டி, டிக்ளைன். இன்ட்ரொடக்ஷன் ஸ்டேஜ் வந்து இனிஷியல் ஸ்டேஜ். அப்போ தான் வந்து மார்க்கெட்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறதுனால சேல்ஸ் வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ப்ரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்காக ப்ரமோஷனல் எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணியிருப்போம். அந்த ப்ரமோஷனல் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே இந்த காஸ்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் இனிஷியல் ஸ்டேஜில் காம்படிஷன் ரொம்ப இருக்காது, பட் நம்ம ப்ரைஸோட வேல்யூ வந்து கொஞ்சம், நம்ம ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும். அண்ட் ப்ராஃபிட் ரொம்ப எதுவும் இருக்காது, ப்ராஃபிட்டே இருக்காது ஆக்சுவலி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரோத் ஸ்டேஜில் வந்து சேல்ஸ் வந்து அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த ஸ்டேஜ், அதாவது செகண்ட் ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக ரேஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து நம்ம ஓவர் ஹெட் காஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம இன்கர் பண்ணியிருப்போம் இல்லையா, செல்லிங், டிஸ்ட்ரிபியூஷனுக்கு, ப்ரமோஷனல் எக்ஸ்பென்ஸ், இது எல்லாமே வந்து இட் வில் ஹெல்ப் ஆக்சுவலி. அதில் வந்து கொஞ்சம் அந்த ஓவர் ஹெட் காஸ்ட் எல்லாமே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் இந்த செகண்ட் ஸ்டேஜில். ஏன்னா பீப்புள் வாங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற போது உங்களுக்கு காஸ்ட்டு குறைய ஆரம்பிக்கும், நம்மளுக்கு நிறையா காம்படிட்டர்ஸும் வர ஆரம்பிச்சிருவாங்க அந்த டயத்தில். ஸோ நம்மளுக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட்டும் இருக்கும். அடுத்து மெச்சூரிட்டி. மெச்சூரிட்டி ஸ்டேஜ் அப்படின்னு வரும்போது இதில் வந்து சேல்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் அட் அ டிமினிஷிங் ரேட். டிமினிஷிங் ரேட் அப்படின்னா வந்து ரொம்ப பெருசாக இன்க்ரீஸ் இருக்காது, ஓரளவுக்கு தான் ரைஸ் இருக்கும். அதேமாரி ப்ராடக்டோட ப்ரைஸுமே வந்து சிவியர் காம்படிஷன் இருக்கிறதுனால நம்ம குறைக்கிற மாதிரி இருக்கும், டிஸ்கவுண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஆஃபர்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து ஓரளவுக்கு இது பண்ணிவிட்டு நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம வந்து செல்லிங் ப்ரைஸை வந்து கொஞ்சம் குறைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் நார்மலாக தான் கிடைக்கும். அண்ட் டிக்ளைன் அப்படின்னு வரும்போது டிக்ளைன் ஸ்டேட்டில் வந்து உங்களுக்கு சேல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மார்க்கெட்டோட நம்ம ப்ராடக்ட் வெளியிலே போயிடும். ஸோ இந்த டிக்ளைன் ஸ்டேட்டில் வந்து நம்ம ப்ராடக்டே இருக்காது மார்க்கெட்டில். ஸோ இதுதான் ஜென்ரலாக 4 ஃபேஸஸ் ஆஃப் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறது. இன்ட்ரொடக்ஷன், க்ரோத், மெச்சூரிட்டி, டிக்ளைன். ஓகே, இதுக்கு இப்போ நம்ம லைஃப் சைக்கிள் காஸ்டிங்
யூஸ் பண்ணி நம்ம மேனேஜ்மெண்ட் டெசிஷன்ஸ் எடுக்க போகிறோம்னு சொன்னோம். ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இனிஷியல் காஸ்ட் ப்ளஸ் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் ஆல் ரெக்கரிங் காஸ்ட் மைனஸ் present value of scrap value or residual value. Initial cost அப்படிங்கிறது cost of purchase. Recurring cost அப்படிங்கிறது every year, every time நம்ம இன்கர் பண்ணக்கூடிய திரும்ப நம்ம இன்கர் பண்ணக்கூடிய காஸ்ட்டை தான் ரெக்கரிங் காஸ்ட்னு சொல்கிறோம். அண்ட் ஸ்கிராப் ஆர் ரெசிடியல் வேல்யூ அப்படிங்கிறது அந்த ப்ராடக்ட் வந்து இதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், இதை வித்துடலாம் அப்படின்னு நினைக்கிற போது நம்மளுக்கு என்ன காஸ்ட், நம்மளுக்கு எவ்வளோ ரெவென்யூ வருமோ அதுதான் வந்து ரெசிடியல் வேல்யூ. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், லைஃப் சைக்கிள் காஸ்டிங் பெட்டராக புரியறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தா, 2 மிஷின் இப்போ கம்பேர் பண்ணிக்கலாம். மிஷின் ஏ, மிஷின் பி, லெட் அஸ் கன்சிடர். ஸோ இப்போது மிஷின் ஏல பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிஷினோட காஸ்ட் வந்து 2 lakhs, லைஃப் வந்து 3 years வருது. அதுக்கு ரன்னிங் காஸ்ட்னால் வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம இன்கர் பண்ணக்கூடிய காஸ்ட் அது வந்து 50,000. அதுக்கப்புறமா அந்த 3 years கழித்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மிஷினை விற்றோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 20,000. அதுதான் ஸ்கிராப் வேல்யூ. இது மிஷின் ஏக்கு. மிஷின் பி ஒன்று இருக்குது, நம்ம கம்பேர் பண்ணி தானே நம்ம வாங்க முடியும், அப்போ தானே எது காஸ்ட் எஃபெக்டிவ்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ மிஷின் பி அப்படின்னு பார்க்கும்போது காஸ்ட் ஆஃப் மிஷின் பி வந்து 1 lakh, லைஃப் வந்து 2 years. அதே மாதிரி எவ்ரி இயர் நம்ம இன்கர் பண்ணக்கூடிய எக்ஸ்பென்ஸ் ரன்னிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 50,000. ஸ்கிராப் வேல்யூ பார்த்தீங்கன்னா அதாவது எண்ட் ஆஃப் த இயரில் அந்த 2 years எண்டில் நம்ம அந்த மிஷின் பியை விற்றோம் அப்படின்னா நம்மளுக்கு 30,000 கையில் கிடைக்கும். ஸோ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து 10% அப்படின்னு வச்சோன்னா how we gonna calculate this அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒர்க்கிங் நோட்ஸ் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ரெசென்ட் வேல்யூலாம் கண்டுபிடிச்சிக்கணும். ஏன் ப்ரெசென்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம இப்போ இந்த ரன்னிங் காஸ்ட் வந்து 3 yearsக்கு கொடுத்துருக்கோம். ஸோ டுடேஸ் 1 rupee இஸ் நாட் டுமாரோஸ் 1 rupee அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி இருக்கிற பைசாவோட வேல்யூ நாளைக்கு இருக்காது. அந்த ரீசனால இப்போ இந்த 50,000 அப்படிங்கிறது அக்யூமுலேட்டட் இந்த 3 வருஷத்துக்கு சேர்த்து எவ்வளவு அப்படிங்கிற போது நம்ம ப்ரெசென்ட் வேல்யூவில் கன்சிடர் பண்ணால் தான் நம்மளுக்கு கரெக்டான ஒரு ஃபிகர் கிடைக்கும். So present value for 3 years at 10%, cost of capital rate நம்ம 10% பார்த்தோம். ஸோ 3 yearsக்கு பார்த்தீங்கன்னா cumulative 3 வருஷத்துக்கு சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம் 2.486. அதே மாதிரி 2 yearsக்கு பார்த்தீங்கன்னா 1.735. ஸோ இப்போ இது நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, ரன்னிங் காஸ்ட் வந்து வருஷம் நம்ம இன்கர் பண்ணுறது அப்படிங்கிறதுனால அந்த 50,000 இன்டூ மல்டிப்ளை பை 2.486, 3 yearsக்கு என்னவோ அந்த ரேட்டை போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா 50,000, அதாவது 1,50,000 அப்படின்ட்டு ஓவராலாக சொல்கிறோம் 3 yearsக்கு. ஆனால் அதோட ப்ரெசென்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,24,300 தான். அதே மாதிரி மிஷின் பிக்கும் நம்ம கம்ப்யூட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 yearsக்கு 86,750 வருது. ஸ்கிராப் வேல்யூக்கும் நம்ம ப்ரெசென்ட் வேல்யூ எடுத்துக்கணும். ஸோ ஸ்கிராப் வேல்யூ வந்து எண்ட் ஆஃப் த லைஃப் ஆஃப் த மிஷின் தான், கரெக்டாக? ஸோ அந்த 3 வருஷம் கழித்து தான் நீங்கள் அந்த மிஷினை விற்க போகிறீங்க. அப்போ தான் யூ ஆர் கோயிங் டு கெட் திஸ் ஸ்கிராப் வேல்யூ. அப்போது வாட் வில் பி த அமௌண்ட் அப்படின்னா, ப்ரெசென்ட் வேல்யூ வந்து தேர்ட் இயரில் என்ன இருக்கோ அந்த ப்ரெசென்ட் வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ தேர்ட் இயரில் ப்ரெசென்ட் வேல்யூ வந்து 0.751, செகண்ட் இயரில் ப்ரெசென்ட் வேல்யூ வந்து 0.826. எல்லாருக்குமே ப்ரெசென்ட் வேல்யூ கம்ப்யூட்டேஷன் எப்படிங்கிறது தெரியும். ஸோ ஸ்கிராப் வேல்யூக்கு நம்ம ப்ரெசென்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறோம். இதெல்லாம் ஒர்க்கிங் நோட்ஸ் மாரி தனியாக ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்யூட் பண்ணி வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் கம்ப்யூட்டேஷன் ஸ்டேஜில் நம்ம கடகடன் வேல்யூஸ் எடுத்து போட்டு நம்ம பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கம்ப்யூட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ கம்ப்யூட்டேஷன் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து we have to make a column mentioning, நம்ம அந்த காலமில் வந்து பர்டிகுலர்ஸ் மிஷின் ஏ, மிஷின் பி அப்படின்ட்டு 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணணும். பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ், என்ன கிவன் ஐட்டம்ஸ் நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு மிஷினோட காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் என்னங்கிறத நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அதோட ரன்னிங் காஸ்ட்டுங்கிறது எவ்ரி வருஷம் நம்ம இன்கர் பண்ணக்கூடிய காஸ்ட். அதுக்கு நம்ம ப்ரெசென்ட் வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஆல்ரெடி ஒர்க்கிங் நோட்ஸில். அதையும் அதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஃபார்முலாலே பார்த்தோம், ஸ்கிராப் வேல்யூ அப்படிங்கிறது இட் இஸ் அன் இன்கம். இவ்வளோ நேரம் நம்ம காஸ்ட் கம்ப்யூட் பண்ணிகிட்ருக்கோம், அதில் நம்மளுக்கு இன்கம் வரப்போகுது. எண்ட் ஆஃப் த தேர்ட் இயரில் வந்து நம்ம அதை விற்றதுக்கப்புறமா we are going to receive, நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வரப்போகுது அப்படிங்கிறதுனால அதை வந்து இதில் மைனஸ் பண்ணிக்கணும். அதோட ப்ரெசென்ட் வேல்யூ நம்ம ஆல்ரெடி கம்ப்யூட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 2 lakhs minus present value of running cost 1,24,300 minus scrap value 15,020. இதை பண்ணால் நம்மளுக்கு 3,09,280 வருது. அதே மாதிரி மிஷின் பிக்கும் நம்ம பண்ணிக்கணும். காஸ்ட் 1 lakh, அதோட ரன்னிங் காஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் ரன்னிங் காஸ்ட் 86,750 அண்ட் தென் ஸ்கிராப் வேல்யூ வந்து லெஸ் பண்ணிக்கணும் 24,780. அதுக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா
1,61,970 வருது. இப்போ எஸ்டிமேட்டட் லைஃப் ஆஃப் மிஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு 3 வருஷம், அதுக்கு 2 வருஷம், கரெக்டாக? ஸோ இது ஒரு ப்ராடக்ட்டை நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னா பேஸ் வந்து காமனாக இருக்கும். இங்கே பேஸ் காமனாக இல்லை. ஏன் அப்படின்னா வந்து உங்களுக்கு இது 3 வருஷம் வருது, அந்த இன்னொரு மிஷின் வந்து 2 வருஷம் தான் வருது. அப்போது ஒரு வருஷத்துக்கு என்ன காஸ்ட்டு நம்மளுக்கு வருதுங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் ரன்னிங் காஸ்ட்டு 3 வருஷத்துக்கு சேர்த்து குமுலேட்டிவாக போட்டிருப்போம். ரெசிடுவல் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான், தேர்ட் இயருக்கு மட்டும் தான் எடுத்திருப்போம், அதுலேயும் செகண்ட் இயருக்கு மட்டும் தான் எடுத்திருப்போம். அந்த ரீசனால் ஈக்குவலன்ட் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் ஆனுவல் கேஷ் அவுட்ஃப்ளோ என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு டிவைடட் பை அந்த 3 இயர்ஸ் ப்ரெசென்ட் வேல்யூ 2.486 அந்த அமௌண்ட், அந்த நம்பரால் நம்ம டிவைட் பண்ணோன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ காஸ்ட் வருதுங்கிறது நம்மளுக்கு தெரியும் ப்ரெசென்ட் வேல்யூவில். ஸோ ப்ரெசென்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ட் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் ஆனுவல் கேஷ் அவுட்ஃப்ளோ ஃபார் 1 இயர் பார்த்தீங்கன்னா மிஷின் ஏக்கு வந்து 1,24,409 வருது, மிஷின் பிக்கு வந்து 93,354 வருது. ஸோ காஸ்ட் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மிஷின் பி தான் வந்து காஸ்ட் நம்ம இன்கர் பண்ணுறது கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் ஈக்குவலண்ட் ஆனுவல் காஸ்ட் வந்து இட் இஸ் லோ ஃபார் மிஷின் பி அப்படிங்கிறதுனால நம்ம மிஷின் பி தான் பர்ச்சேஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.